தொப்புள் கொடி இருக்குல்ல, ஆமா. தொப்புள் கொடியில தாயிட்டேருந்து எடுத்த பிறகு, அத வெளியில எடுத்து, அப்ப என்ன கிழுவ மரம்னு ஒண்ணு இருக்கும். ம். அதே மாரி ஒதிய மரம்னு ஒண்ணு இருக்கும். ம். இந்த ஒதிய மரத்தில வந்து என்ன பண்ணும்னாக்க, ரொம்ப பசுமையா வளரும். ம். நெறைய காற்று கிடைக்கும். ஆனா, அதில எதுவும் போய் அண்டாது. ம். ஏன்னு கேட்டா, ஒதியம் வந்து எதுக்கும் உதவாதுன்னுவாங்க. ஓகே. ஆனா, எதுக்கு உதவும்னா, இந்த தொப்புள் கொடிய கொண்டு போய் கட்டுனாங்கல்ல, ம். அத பாதுகாப்பா வச்சிருக்கும். ஓ! ம். அந்த தொப்புள் கொடிய அது பாதுகாப்பா வைக்கிறதுனால, ஓகே. இன்னைய மருத்துவர்கள்லாம் அந்த தொப்புள் கொடி இருந்தாவே தீராத ஆமா, மருந்தெல்லாம் கொண்டு வரலான்னு ஆமா. கொண்டு வந்துட்டாங்களா, அத அப்பவே நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அருமையா செஞ்சிருக்காங்க பாருங்க. ம். அந்த உறவ கொண்டு வரும்போது அங்க கட்டிடுவாங்க. ம்ஹ்ம். அந்த கட்டிட்டு அதாவது நம்மள குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய ம். தென்மேற்கு மூலையில அந்த மரத்த நடுவாங்க. ம். அது எப்ப நடுவாங்கன்னா, திருமணம் ஆகுதுல்ல, ஆமா. திருமணம் ஆகும்போது அரசன் வந்து திருமணத்த பண்ணி வைப்பான். ம். அப்ப அரசன் வர முடியலன்னா, ம். ஒரு மரத்தின் சாட்சியாக, ஒரு ம். அரச மரத்தின் சாட்சியாக, அந்த ம் அந்த மரம் வந்து ஒதிய மரத்தின் சாட்சியாக, ம். ஒரு ஆண், ஒரு பெண். ம். ஆனா, அந்த மரத்தின் சாட்சியாக கணவன், மனைவி 2 பேரும் திருமணம் பண்ணி, அத முதல்ல ம். தன்னோட வாரிசுகள் உருவாவதற்கு முன்னாடியே காற்று தேவதைய வணங்கி, ம். அக்னி தேவதைய வணங்கி 2 பேரும் நடந்து போய் கொல்ல பக்கத்துல அத நடுவாங்க.